ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் பரதன் வந்து ராமபிரானை தொழ, ராமபிரானும் அவருடைய ராஜ நீதி பரிபாலன விஷயங்களை எல்லாம் தன்னுடைய திருவாக்கினாலேயே அங்கே சொல்லிவிட்டு அமர, பரதனும் அதையெல்லாம் செவிமடுத்து கொண்டு கண்ணீரும் கம்பரையுமாக நிற்கிறான். அதே சமயத்தில் வேறொரு விஷயத்தை சொல்லுகிறான் பரதன். அப்போ பரதன் சொன்னதாவது தசரதன் மரித்து விட்டான் என்று சொன்னதும் ராமன் மிகப்பெரிய சோகத்தை அடைந்து, அவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் போனது கூட பெரிசில்லை, காட்டிற்கு வந்தது பெரிசில்லை, மரபுரி தரித்ததெல்லாம் பெரிசல்ல, தன்னுடைய தந்தையானவர் இங்கு மாதிரியாக மரித்து விட்டார் என்றதான ஒரு வச்சனத்தை கேட்டதும் அவருக்கு அப்படியே குலநடுங்கி போயிடுத்துன்னு சொன்னாருங்க. அதை அப்படியே வால்மீகி சொன்ன வசனத்தை கம்பநாட்டாழ்வான், நந்தா விளக்கே அணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகல் வேந்தர் ஏரே இறந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மாற்று. இந்த இடத்துல ரெண்டு சப்தம் கொடுக்கிறார் கம்பநாட்டாழ்வார். தர்மத்தின் தாயே, அதாவது பிரபஞ்சத்தில் நேற்றைய தினம் வரையிலேயும் தசரதன் இருந்ததுனால்தான் தர்மம் நினைச்சு நின்றுதான். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு துளி கூட மீறல்ல. கைகேயிக்கு 2 வார்த்தை சொன்னார். ஒன்று, அவனுடைய பையன் ராஜ்ய பரிபாலனம் செய்யணும் என்பது ஒரு தர்மம். ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்பதான வாக் தர்மத்தை எப்பவோ கொடுத்தத அவளும் ஞாபகம் வச்சுட்டு கேட்க உடனே கொடுத்தேன்னு சொல்லி இந்த மாதிரியாக நமக்கு காடு உரைய இந்த மாதிரி செல் என்பது சொன்னது என்பது ஒரு பெரிய தர்மம். ஆகையினால இந்த ராமோ விக்கிரகவான் தர்மத்தை காட்டிலும் தசரதோ விக்கிரகவான் தர்மஹா என்பதுதான் உத்தமம் என்று பெரியவர் ஒரு இடத்துல குறிப்பு எழுதி வச்சிருக்கார். அந்த மாதிரியாக இங்கு கம்பநாட்டாழ்வான் தனி அறத்தின் தாயே தயாநிலையே எந்தாய் என்று தனி அறத்தின் தாய்ன்னு சொல்றார். மிகப்பெரிய பிரபஞ்சத்திற்கு தர்மத்தினுடைய பிதா யார், பிதாமகன் யார் என்று கேட்டால் ராமனுடைய வாக்கினால் வந்தது என்னன்னா தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தின்னு சொன்னார். இனி வாய்மைக்கு ஆருளரே மாற்று. இந்த மாதிரியாக சத்தியத்தை பேசக்கூடியவாக இருக்கக்கூடியவர் இனிமேல் பட்டு யார் வரப்போறா என்று ராமபிரானே சொல்றான்னு சொல்றாங்க. இந்த வாய்மைக்கு, வாய்மை என்றால் சத்தியம், உண்மை, அந்த உண்மைக்கு இனிமேல் பட்டு ஒரு விதமான நாயகனாகவோ நாயகியாகவோ இருக்க போகிறவர் யார் என்று கேட்டால் யாருன்னு தெரியலையே அப்பா என்று கதறுகிறான்னு சொல்றாருங்க. தேனடைந்த சோலை திருநாடு கைவிட்டு கானடைந்தேன் என்ன தெரியாது காவலாம் நீ வானடந்தாய் இன்னம் இருந்தேன் நான் வாழ்வுகந்தேன் ஊனடைந்ததெவ்வர் உயிரடைந்த உள்வேலோய் என்று இங்கே நான் எப்படி அயோத்தியை விட்டு வெளியில வந்தேன்னு சொன்னா, அயோத்தியானது தேன் அடைந்த சோலை, அது பூர்த்தியாக மதுக்களும் நல்ல விதமான புஷ்பங்களும் சுகந்தங்களும் சேர்ந்திருக்கக்கூடியதான அயோத்தி, அதையெல்லாம் விட்டுட்டு நான் கானடைந்தேன் என்பதற்காக நீ வானடைந்தாயோ என்று கதறுகிறானாம். அந்த மாதிரியாக வானடைந்தாயின், நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இன்னமும் உயிரோடு இருக்கேனே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்று ஊனடைந்ததெவ்வர் உயிரடைந்த உள்வேலாய் என்று ராமபிரான் இப்படி பல பாசுரங்கள்ல கதறான். கம்பநாட்டாழ்வான் தசரத வியோகத்தை கேட்டுவிட்டு ராமபிரான் கதறியதை பற்றி பலவிதமான பாசுரங்கள்ல பாடுறார். இப்படி சொன்னவுடனே இருவரும் தேற்றிக்கொண்டு அங்கே மிகப்பெரியதான கங்கை கரையிலே போய் தீர்த்தங்கள் மாடிவிட்டு ஸ்நானங்கள்லாம் செய்துவிட்டு பிதிருக்கர்மாக்களை எல்லாம் செய்கிறார்.
அப்போ அந்த சூரியனானவன் இனிமே என்ன பண்ணிட்டானா, படம் செய்நாகனை பள்ளி நீங்கினான், இடம் செய் தொல் குலத் இறைவனாதலால், தடம் செய் தேறினான் தானும் நீரினால், கடம் செய்வான் என கடலில் மூழ்கினான். இதே இடத்துல அங்கேயும் அப்படிதான் பண்ணினான். இவனும் இந்த இடத்துல வர செய்யும் அஸ்தமனமானது என்பது இங்கே ராமபிரான் அவனுடைய தகப்பனார் தயரதன் அங்கே மரித்து விட்டான் என்ற சொல் பரதன் சொல்லமாக கேட்க, சூரியகுலத்தில் ஒருவன் அங்கே தவறிவிட்டான் என்ற சொல்ல கேட்டு சூரியனானவன் அங்கே சமுத்திரத்தில் தீர்த்தமாடினான், இங்கே ராமபிரான் கங்கையில் தீர்த்தமாடினான் சொல்றார். கடம் செய்வான் என கடலில் மூழ்கினான். அப்போ சூரியனுக்கும் அந்த விதமான ஒரு விதமான ஸ்நானங்கள் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய கேட்டா சூரிய வம்சத்துக்கே இவாளெல்லாம் விளக்காக தெரிந்தவர்கள். அந்த விளக்கானது ஒரு தீயானது அணைந்து விட்டால் எப்படி ஒரு முகம் கோரமாக இருக்குமோ, திரும்ப அதை ஏற்ற வரையிலேயும் அப்ப ஏற்றி விட்டுட்டோம்னா திரும்பி சரியாப்படுமா. அப்போ இந்த மாதிரி நடந்துடுத்தே என்று சூரிய பகவானும் சமுத்திரத்தில் போய் தீர்த்தமாடுறான். அந்த துக்கத்தோடு கூட ராமபிரான் சீதை லக்ஷ்மணர் போன்றவர்கள்லாம் இங்கே கங்கை கரையிலே மூழ்கி பித்ருதர்ப்பணாதிகள் செய்தார்கள்னு சொல்றார். அப்போ உடனே சரி அதெல்லாம் முடிஞ்சுது, சூரிய குலத்தில் பிறந்தவன் என்றால் அப்ப இன்னும் சொல்றார், ராஜானாம் மானுஷம் பிராகு தேவத்வே சம்மதோ மம யஸ்ய தர்மார்த்த சகிதம் விருத்தமாகுரமானுஷம் क्रुद्धम आज्ञाय रामं तु वसिष्ठ प्रत्युवाचः जाबालीरपि जानीते लोकस्यास्य गतो गतिं सर्वं सलिलमेवासीत् पृथिवी यत्र निर्मिता ततः समभवत् ब्रह्मा स्वयंभूर्दैवतैः सह. அப்போ பரதன் சொல்றான், சரி ராமா, ஏதோ நடந்து போச்சு, அடியன் பண்ணது அபச்சாரங்கள்லாம், அடியன் தாயார் பண்ணதும் அபச்சாரங்கள் தான், அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் இப்பொழுது தேவள் என்ன பண்ணணும் தெரியுமோ, எங்களோடு கூட நேர அயோத்திக்கு வர வேண்டியது, பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று ராமனுக்கும் பரதனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்லோகங்கள் வரையிலேயும் எத்தனையோ அத்தியாயமாக 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் நடைபெறுகிறது. மத்தியிலே வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் கூட ஒரு சில தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் ராமன் சொல்லிட்டான், அப்பா எல்லாருக்கும் மாதா பிதா இவாதான் முதல் ஆச்சாரியன், ஆகையினால நமக்கு பிதாதான் ஆச்சாரியன் முதல்ல. அந்த ஆச்சாரிய வார்த்தையை உல்லங்கனம் செய்துவிட்டு அவர் சொன்னார், நீ காடுடைய வேண்டும்னு சொன்னார், தாயாரும் போயிட்டு வாழ்னு சொல்லிட்டா, நான் கிளம்பி வந்துட்டேனே ஒழிய தேவரீர்லாம் எந்த விதமான உபாயங்கள் சொல்லினாலும் எந்த விதமான தர்மங்கள் சொல்லினாலும் அதையெல்லாம் அது நீர்பூத்த நெருப்பு போலத்தான் இருக்குமே ஒழிய இந்த காலத்துக்கு அதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் அது சரியான வார்த்தைகள் அல்ல. வசிஷ்டாதி மகர்ஷிகளே எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ராமபிரான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொன்னார். ராஜானம் மானுஷம் பிராகு, இதெல்லாம் ஜாபாலி வச்சனம். அவன் என்னவோ மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான், அதெல்லாம் சரி, ஏதோ அந்த சமயத்தில் சொன்னால் முடிஞ்சு போச்சு, அப்போ நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதே, கிளம்பி வா, நம்ம ராஜ்யத்துக்கு போகலாம். அவ சொல்லிட்டு போடவும் போய் சேர்ந்துட்டான். இப்படி ஒரு அதாவது ஜாபாலி வச்சனங்கள்லாம் இந்த நாளில் சொல்கிறாள் என்னமோ நாத்திகவாதம்னுட்டு, அந்த நாத்திகவாதத்துக்கு 400 மடங்கு பெருசு அதெல்லாம். அப்போது இதெல்லாம் சொல்கிறது ஒன்றுமில்லை, இதெல்லாம் வெறும் பைசாவுக்காக இதெல்லாம். அப்போது இதெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டாக்க, ஜாபாலி சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் வசிஷ்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் ராமபிரான் தக்க பதில் கொடுத்துண்டு, இதெல்லாம் தர்மம் அல்ல, ஆச்சாரம் அல்ல, ஆகையினால் நான் முடிசூட்ட வருவதற்கு தகுதி அல்ல என்று சொல்லி அனுப்புறான். சொற்றவாசக துணி உணர்ந்த பின் இற்றதோ இவன் மனம் என்றெண்ணுவான், வெற்றி வீரே யான் விளம்ப கேள்யனா முற்ற நோக்கினான் முடிதல் மேயினான். இங்கே ராமபிரான் நல்ல விதமான தர்மங்களை எல்லாம் பரதனுக்கு எடுத்து சொல்லி அதையெல்லாம் சுற்றத்தார் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க, வசிஷ்டர் முதல்வரும் கேட்டுக்கொண்டிருக்க, நான் என்னை பொறுத்தவரையிலேயும் திரும்பி 14 வருடம் கழித்துதான் நான் வருவனே ஒழிய
இந்த க்ஷணத்தில் திரும்புவது என்றெல்லாம் இங்கே ஒரு வழி கிடையாது. ஏன்னு கேட்டால் இக்ஷ்வாகூணாம் சர்வேஷாம் ராஜா பவதி பூர்வஜா பூர்வஜேன வரப்புத்ரோ ஜேஷ்டோ ராஜ்யாபிஷிச்சியதே. இங்க பரதன் சொல்றான், இக்ஷ்வாக்கு வம்சத்துல நீ எடுத்து பார் ராமா, பூர்வன் முதல்ல இருக்கிறவன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கானே வழிய மத்தியில வந்தவன் யாராவது பரிபாலனம் பண்ணதாக நீ அந்த 40 வம்சத்துக்காரர்களுடைய சரித்திரத்தையும் உனக்கு தெரியாது அல்ல என்று இவன் பேச, உடனே ராமனும் என்ன சொல்றான், உபபன்னமிதம் வாக்கியம் யத்வமேவமபாஷதா ஜாத புத்ரோ தசரதாதி கைகேய்யாம் ராஜசத்தமாம் என்று, நான் கைகேயிக்கு பிறந்தவள் என்பதனாலேயும் தசரதனுக்கு பிறந்தவன் என்பதனாலேயும் மாத்திரமே நான் ராஜாவாக ஆயிட முடியாது. முதலாக பிறந்தவன் நீதான். அப்போ நீர்தான் முதலாக பட்டம் சுட்டி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பரதன் சொல்ல, முறையும் வாய்மையும் முயலும் நீதியும் அறையும் மென்மையோடு அரணும் ஆதியாம் துறையுள் யாவையும் ஸ்ருதி நூல் விட இறைவர் ஏவலால் எயவ கண்டியால். அப்போ இதெல்லாம் சரிப்பா, நம்முடைய தர்மத்தில் ஒரு காலம் அந்த மாதிரியான காரியங்கள் நடந்ததில்லை. ரெண்டாவது, சொன்னவன் மரித்து விட்டான். இப்போ அவனே இருந்திருந்தால் கூட நாம் ஏதோ சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். மரித்தவன் சொன்ன வார்த்தையை நாம் அதைத்தான் பரிபாலனம் செய்ய வேண்டும், அதுதான் தர்மம். ஆகையினால நான் நாட்டிற்கு வருவது என்பது கிடையாது, நான் காட்டில்தான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டானா. அப்போ மேலும் ராமனை என்ன பண்றான், நீ சரி இப்ப நான் என்ன ராஜான்னு ஒத்துண்டியோ இல்லையோ, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்டளை இடுறேன், நான் காட்டிற்கு ராஜா, நீ நாட்டிற்கு ராஜாவாக இருந்து அரசாட்சி பண்ணுவாயாக என்று சொல்றான். அத உத்தாய ஜலம் ஸ்பிருட்வா பரதோ வாக்கியம் அப்ரவீத் வாய்மை என்னும் ஈதன் நிவையகம் தூய்மை என்னும் ஒன்னுண்மை சொல்லுமோ தீமைதான் அதில் தீர்தல் அந்நியே ஆய்மையாக வேறு அறையல் ஆவதே. லோகம் எப்படி நிற்கிறது தெரியுமா, எதனால நிற்கிறது தெரியுமா, சத்தியம் என்பதான ஒரு வச்சனத்தினால் தான் நிற்கிறது. வாய்மைன்னு பேரு. இந்த பூமி இருக்க இது தண்ணீர் மேலதான் நின்றுட்டு இருக்கு. தண்ணீர் என்ன சொல்லித்து, முதலாக அந்த ஜலத்தை சிருஷ்டித்தான். பிருத்திவ்யப்சு பிரலீயதே ஆபஸ்தேஜசி லீயத்தே தேஜோ வாயு லீயத்தே என்றெல்லாம் சப்தாவரணத்தில் படிக்கிற மாதிரியாக பிருத்திவியானது தீர்த்தத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தீர்த்தம் என்ன சொல்லித்தான், சத்தியமாக உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லித்து, இன்னைக்கும் பூமி எதில் நிற்கிறது தெரியுமா, அந்த வாய்மை என்பதான ஒரு தர்மத்தில் தான் நிற்கிறது. பரதா, அந்த உண்மையை நாம் மறந்து விட்டோம்னு சொன்னாக்க, சொன்ன வார்த்தையை மறந்து விட்டோம்னு சொன்னாக்க லோகமே உள்ளுக்குள்ள போயிடும்பா. அப்போ தர்மம்தான் நியாயமானது, வாய்மைதான் உத்தமமானது என்று வாய்மை என்னும் ஈதன் நிவையகம் தூய்மை என்னும் ஒன்று உண்மை சொல்லுமோ. தூய்மையாக இருப்பதற்கு முதல் காரணம் அந்த வாய்மைதான். ஆகையினால வேற அதில் ஏதாவது மாறுதல் பண்ணினாக்க தீமைதான். அப்போ ஆகையினால சத்தியமேவ ஜெயத்தே என்பதான ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பரதனை ஆஸ்வாசப்படுத்தி நீதான் இனிமேல் பட்டு அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்ல போக, அத உத்தாய ஜலம் ஸ்பிருட்வா பரதோ வாக்கியம் அப்ரவீத் சுண்வந்து மே பரிஷதோ மந்திரின ஸ்ரேணயஸ்ததா நயாச்சே பிதரம் ராஜ்யம் நனௌசாசனி மாதரம் ஆர்யம் பரமதர்மஜ்ஞம் அபிஜானாமி ராகவம் அகம் ஏவ நிவத்ஸ்யாமி சதுர்தசவனே சமாஹா. உடனே அடுத்த ஒரு குண்டத்துக்கு போடுறான்னு சொல்றாரு இங்க வால்மீகி. என்ன அப்படின்னா, ஜலத்தை கையில் வச்சுட்டா, அதாவது பூர்வத்திலலாம் தீர்த்தத்தையோ பூமியையோ கையில் வச்சுண்டு ஒரு கிரகண தினத்திலேயோ அல்லது நல்ல தினத்திலேயோ அல்லது பெரியோர்கள் முன்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு சொன்னாக்க அதுவே சத்தியம். அப்புறம் தான் எழுதி வாங்குறதெல்லாம். அப்போ அவன் என்ன சொல்றான், தீர்த்தத்தை கையில் வச்சுட்டான், நான் ராஜ்யத்தை எல்லாம் ஆசைப்பட்டேன்னு ஆசைப்படவே இல்லை. என்னுடைய தாயார் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு தகப்பன் ஏதோ கொடுத்துட்டா, இவனு கிளம்பி வந்துட்டான்.
அப்போ எனக்கு நயாச்சே பிதரம் ராஜ்யம் ந அனுசாசனி மாதரம், எனக்கு அதை பரிபாலனம் செய்வதற்கு விருப்பமும் இல்லை, எனக்கு அதில் ஆசையும் இல்லை. ஆர்யம் பரம தர்மஜம் அபிஜானாமி ராகவம் அகம் ஏவ நிவத்ஸ்யாமி, நானும் ராமபிரானோடு கூட லக்ஷ்மணனை போல் இந்த காட்டிலேயே வசித்து விடுகிறேன்னு சொல்றான். இது என்னடா இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ராமபிரான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் என்பது ராஜ்யத்தில் தான் நடக்க வேண்டும், வனத்தில் நடைபெறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தினான்னு சொல்றான். அப்போ வசிஷ்டனும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றானாம். சான்றவராக தன் குறவராக தாய் போன்றவராக மெய்ப்புதல்வராக தான் தேன் தரு மலருளால் சிறுவ செய்வன் என்று என்றபின் அவ்வுரை மறுக்குமோ இட்டதோ என்று அந்த இடத்துல சில வார்த்தைகள் எல்லாம் வசிஷ்டாதிகள் சொல்றா. அப்போ எல்லாவற்றையும் நீக்கி தள்ளிடுப்பா ராமா, ஏதோ பரதன் இவ்வளவு நாளா ஆசைப்படுறான், இந்த மாதிரி நடந்து போச்சு, இப்ப அதை பூரா விட்டுடலாம், இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டுமேயாகில் நாம் இனிமேல் பட்டு பவனத்திற்கு சென்று நல்ல விதமாக ராஜ்ய பரிபாலனம் செய்வதுதான் உத்தமம் என்று வசிஷ்டன் சொல்ல, அதற்கும் ராமபிரான் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப பரதன் சொன்ன வார்த்தையையும் அவனை ஆசுவாசப்படுத்தி விட்டு நேராக நீ ராஜ்யத்திற்கு சென்றுதான் பரிபாலனம் செய்ய வேண்டுமே ஒழிய வனத்தில் உட்கார்ந்து கொண்டெல்லாம் பரிபாலனம் செய்வது என்பது கூடாது என்றெல்லாம் சொல்றான். அந்த மாதிரியாக அதற்கு சாட்சிபூதமாக இன்னும் பல பேர் வரா. அவ யாருன்னு கேட்டாக்க, வால்மீகியை காட்டிலும் இங்கு கம்பன் தான் ஒரு சில வச்சனங்களை சேர்த்து சொல்றான்னு சொல்றான். என்னன்னா, நாம் எந்த ஒரு சத்திய தர்மமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தாலும் மேலே தேவர்கள் சஞ்சரித்து கொண்டு ததாஸ்து ததாஸ்து அஸ்து தேவதைன்னு பேர், அதுக்காகத்தான் வார்த்தைகள் வீட்டில் கூட இல்லத்தில் கூட நாம் நல்ல விதமான வார்த்தைகளையே பேச வேண்டும். எதிரான வார்த்தைகளை பேசும்போது கூட ஏதாவது ஒரு தேவத்தை அங்கே போயின்னு இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது என்ன பண்ணுமா அஸ்து சொல்லிட்டு போடுமா, உடனே என்ன ஆகும்னா விபரீதமான காரியக்கிரமங்கள் நடைபெற ஆரம்பிச்சுடும். அப்போ பெரியவர்கள் முன்பாகவோ சிறியவர்கள் முன்பாகவோ வார்த்தை சொல்லும் பொழுது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல என்னாச்சா, இவாள்லாம் பேசின்னு இருக்கிறச்சே மேல கந்தர்வாதிகளாகட்டும் வானவர்கள் எல்லாரும் அந்த பக்கமாக செல்லும் பொழுது அவ்வழி இமையவர் அறிந்து கூடினர், இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல் செவ்வழித்து அன்னு நம் செயல் என்று எண்ணினர், கவ்வையர் விசும்பிடை கழறல் மேயினார். இவாளுக்கும் ஒரு விதமான பயம் வந்து கொடுத்து, பரதனோ ஒரு பக்கம் விடமாட்டேன்றான், அவ தாய்மார்களோ ஒரு பக்கம் விடமாட்டேன்றா, வசிஷ்டாதி மகரிஷிகளோ ஒரு பக்கம் ராமனை விடமாட்டேன்றா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு சரி ராமனும் ஒரு க்ஷணம் அங்கே ஏதாவது மயங்க மாட்டான்னு தெரியும், ஒரு கால் இந்த மாதிரி திரும்பி போயிட்டான்னு சொன்னா நாம் செய்த சங்கல்பம் என்ன ஆகிறதுன்னுட்டு இவாளுக்கு பயம் வந்து கொடுத்தான். கவ்வையர் விசும்பிடை கழலல் மேயினார், இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல், இந்த பதத்தை கம்பநாட்டாழ்வர் தான் படுக்கிறாருங்க. அப்போ இவ்வழி ராமனை இவன் கொண்டு ஏகுமேல், ராம சரி அப்படின்ட்டு வந்தாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வாக 2 வருஷம் ஆச்சு 1 வருஷம் ஆச்சோ நம்ம தெரியல, 1 வருஷத்துக்குள்ளேயே திரும்பி கூட்டின்னு போயிட்டான்னு சொன்னா இப்ப நமக்கு அது என்ன ஆறுது, இப்ப ஏற்கனவே அவன் ஒருத்தன் தொலைச்சின்னு இருக்கான், நம்மள பின்னாடியே கத்தி வச்சுட்டு வேற உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்ப நீ ராமனை கூட்டுன்னு வந்தியா இன்னொருத்தனை கூட்டுன்னு வந்தியான்னு சொல்லி இன்னும் அடி வேற நிறைய கிடைக்கும், நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று தேவர்கள் ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பித்தார்களாம். எத்தரும் பெருங்குணத்து ராமன் இவ்வழி போத்தரும் தாதை சொல் புறக்கும் பூச்சியான் ஆத்த ஆண்டு எழினொடு ஏழும் அந்நிலம் காத்தல் உன் கடன் இவை கடமை என்றனர். தேவர்கள் என்ன சொன்னாராம், அப்படிலாம் போகக்கூடாது, ராமபிரான் இங்கே 14 வருஷம் வனத்தில் தான் இருப்பார், நீ பரதனே நீ ராஜ்யபவனத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தேவர்கள் அங்கே ஒரு விதமான அசரீரி வாக்காக சொன்னார்கள் என்று இதை அப்படியே என்ன பண்றாராம், வானவர் உரைத்தலும் மறுக்கற்பாலதன்று யான் உனை இறந்தனன் இனியன் ஆணையால் ஆனதோர் அமைதியின் அளித்தி பாரியனா தான் அவன் துணைமலர் தடக்கை பற்றினான்.
உடனே இந்த தேவர்களுடைய வார்த்தைகள் கேட்டுதோ இல்லையோ என அவளுக்கெல்லாம் நேரம் கேட்கும். நமக்கும் கேட்டுட்டு தான் இருக்கு, நமக்கு தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதான சக்தி இல்லை. அப்போ அந்த மாதிரி கேட்டுட்ட உடனே பரதனுடைய கையை பிடிச்சுட்டான் ராமபிரான். அப்பா கவலைப்படாதே, உன்னுடைய பக்கத்திலேயே நான் இருந்துருப்பேன், உன்னுடைய மனசிலேயே நான் இருந்துருப்பேன். எப்பொழுதும் போல தன்னுடைய தகப்பனார்கள் எல்லாம் எந்த மாதிரியான ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்களோ வானவர் உரைத்தலும் மறுக்கற்பாலது. தேவர்களே வந்து சொல்லிட்டா, நம்முடைய பெரியவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆகையினால பரதனே நீ கவலைப்படாதே, உன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும். யான் உனை இறந்தனன் இனி என் ஆணையால். நீ என்ன சொன்ன? நீந்தான் ராஜாவா இருக்கணும், நீந்தான் ராஜாவா இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லையோ? சரி, இப்ப நான் ராஜா, நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு ஆணையிடுறேன், நீ போய் அந்த தேசத்தை ஆள வேண்டியது என்று. ஆனதோர் அமைதியின் அழித்தி பார் என, இந்த பாராக இருக்கக்கூடிய முழு நிலம் முழுவதையும் நீ நல்ல விதமாக அமைதியாக ஆண்டு நல்ல விதமாக ராஜ்ய பரிபாலனம் செய் என்று 14 வருடங்கள் இதோ திரும்பி வந்துவிடுவேன் என்று ராமன் ஆக்ஞாபித்தானாம். தான் அவன் துணை மலர் தடக்கை பற்றினான். பரதனுடைய கைகளை பிடிச்சுண்டு கவலைப்படாதே, நான் அங்க வந்து சேர்றேன், கவலைப்படாதேன்னு சொன்னானாம். விம்மினன் பரதனும் வேறு செய்வதொன்று இன்மையின் அரிதென எண்ணி எங்குவான். செம்மையின் திருவடித்தலம் தந்து ஈக என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். திரும்பி விழுந்து சேவிச்சான். ராமா, நீ சொல்ற வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன், எனக்கு ஒன்னே ஒன்று நீ சரணம்னு சொன்னான். என்ன வேணும்னு கேட்டான். அந்த திருவடி ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துடணும், அந்த பாதுகையை வச்சுண்டு தான் நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேனே ஒழிய நான் போய் அந்த சிம்மாசனத்தில் உட்காருறது என்பதோ, அப்படியே கண்ணீர் கொட்டுறது அந்த இடத்துல, நான் போய் அங்கே போய் சிம்மாசனத்தில் உட்கார்றதோ இந்த முடி தரிக்கிறதோ எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் தெரியாரமா ராமா, உன்னுடைய திருவடியை எனக்கு ஈந்து ஈக, திருவடித்தலம் தந்து ஈக என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். இப்ப தேவரே சொன்னீரோல்யோ, உன் பக்கத்தில் நான் இருந்து நல்ல விதமா காப்பேன்னு சொன்னீரோல்யோ, காப்பதற்காக உம்முடைய திருவடி ரெண்டையும் எனக்கு கொடுத்தருள வேண்டும். அந்த திருவடி மூலமாகத்தான் ராஜ்ய பரிபாலனம், பாதுகா ராஜ்யம் நடைபெற வேண்டுமே ஒழிய பாதுகா சாம்ராஜ்யம் நடைபெற வேண்டும், பாதுகா பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி விம்மின பரதனம் வேறு செய்வதொன்று இன்மையின் அரிது என எண்ணி எங்குவான். சரி, இவ்வளவு நாழி ஆயிடுத்து, வாக்குவாதம் தான் நடந்ததே ஒழிய ஒரு விதமான காரியமும் நடைபெறவில்லை. அப்போ ஒரு சில இடங்கள்ல காரியம் பெரிசா வீரியம் பெரிசா என்று பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலுமே வீரியம் செல்லுபடி ஆகாது. ஒரு சில இடத்துல வீரியம் செல்லுபடி ஆகும், ஒரு சில இடத்துல காரியம் நடக்க வேண்டுமே ஆகில் அந்த இடத்துல கொஞ்சம் தணிஞ்சு போய்த்தான் ஆகணும். சரி, பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அப்ப இவரும் அதை வந்து தர்மத்தை சொல்ல போறார், அவரும் தர்மத்தை சொல்ல போறார். அப்ப நாள்கடல் கழுகுமே ஒழிய காரியம் நடக்காது. ஆகினால காரியம் நடைபெறுவதற்கு திரும்பி ஒரு ஆவர்த்தை விழுந்து சேவிச்சான். செம்மையின் திருவடித்தலம் தந்து ஈக என்று அவருடைய திருவடி ரெண்டையும் கையில வாங்கிண்டானாம். மாதரம் ரக்ஷ கைகேயீம் மாரோஷம் குரு தாம் பிரதி மயாச்ச சீதையா சைவ சப்தோசி ரகுசத்தமா இத்யுக்த்வா ஸ்ருபரீதாக்ஷோ பிராதரம் விசசர்ஜஹ என்று ராமன் தன்னுடைய திருவடியை அவனிடம் கொடுக்க, அவனும் அந்த திருவடியையே திருமுடியாக வைத்து கொண்டு நேராக இங்கிருந்து தன்னுடைய தேசத்துக்கு கிளம்புறான். அப்போ ராமன், பரதா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேள்வி. மாதரம் ரக்ஷ கைகேயீம் மா ரோஷம் குரு தாம் பிரதி. நீ இவ்வளவு நாளா கைகேயியை என்னென்ன வார்த்தைகள் பேசியிருப்பாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும். மா ரோஷம் குரு, அவளிடம் ஒரு நாளும் கோபித்து கொள்ளக்கூடாது. என்னுடைய தாயார் கௌசலை எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த கைகேயும். ஆகையினால மாதரம் ரக்ஷ கைகேயும், இந்த மாதிரியான தாய்மையையும் தாயாரையும் நீ ஒரு நாளும் நிந்தித்த கூடியதான வார்த்தைகள் எதுவும் சொல்லாமல் நீ நல்ல விதமாக ராஜ்ய பரிபாலனம் செய்வாய். மயாச்ச சீதையா சைவ சப்தோசி ரகுசத்தம இத்யுக்த்வா ஸ்ருபரீதாக்ஷோ பிராதரம் விசசர்ஜஹா. ரெண்டு பேருக்கும் அப்படியே கண்ணீர் கொட்டுறது, சுற்றி இருந்தவர்களுக்கும் கண்ணீர் கொட்டுறது. அப்போ இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி
அவனுக்கு சில விதமான நீதிகளை சொல்லி அவனுடைய ஆச்சாரியர்களை வணங்கி ராமபிரான் இவர்களை விட்டு விலகினார்னு சொல்றாருங்க. சபாதுகேதே பரத பிரதாபவான் ஸ்வலங்கிருதே சம்பரிகிருஹ்ய தர்மவிதி பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் சகார செய்வோத்தம நாகமூர்தனி என்று நாகமூர்தனி அனந்தனின் மேல் எப்படி பாதுகையை வைத்துக்கொண்டு நம்முடைய ராஜ்யத்தை பரிபாலனம் செய்கிறார்களோ அதை போல் இங்கே பரதனும் தன்னுடைய சிரசின் மேல் வைத்துக்கொண்டு அந்த பாதுகையை நேராக எடுத்துக்கொண்டு ராமனை பிரதட்சிணமாக செய்தான்னு சொல்றான். ராமசீதையை பிரதட்சிணம் செய்துவிட்டு, ஏன்னா இனிமேல் இப்படி இந்த தரிசனம் கிடைக்க போறதா தெரியல, ஆகையினால பாதுகையை வாங்கிண்டான். நேராக பிரதட்சிணமாக சென்று அடித்தலம் இரண்டையும் அழுத கண்ணினான், முடித்தலம் இவை என முறையின் சூடினான், படித்தலம் இறங்கினன் பரதன் போயினான், பொடித்தலம் இளங்குரு புலங்கொள் மேனியான் என்று அந்த ராமபிரானுடைய அடித்தலமே பரதனுடைய முடித்தலமாக மாறிற்று என்று அந்த பரதனுடைய ராமனுடைய பாதுகையே இவன் ஸ்ரீஷடாரி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த பாதுகையை இவன் ஜடாமுடி மேல் வைத்துக் கொண்டான். நேராக கண்ணீர் மல்க ராமபிரானையும் சீதா பிராட்டையும் பிரதட்சணமாக செய்து பொடித்தலம் இளங்கொரு கொள் புல்கொள் மேனியான் என்று நேர அயோத்திக்கு செல்வதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். மேன்மேலும் என்ன நடந்தது என்பதான விஷயங்களை அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।